தான் கேட்குறீங்களா? சார் கொஞ்சம் அர்ஜென்ட் சார், அதான். வெயிட் பண்ணுங்க. இந்த மந்த் சேல்ஸ் டார்கெட்டே ஃபினிஷ் பண்ணாமல் இருக்கீங்க. டார்கெட் மேலே பிஸ்னஸ் பண்ணால் தான் உங்கள் சேலரி இன்க்ரிமெண்ட்டு மந்த்லி போனஸ்லாம் வரும், தெரியும்ல? இந்த சுச்சுவேஷன்லேயும் 1 hour பர்மிஷன் கேட்குறீங்க. மந்த் எண்டில் ஏன் தான் அப்படி பண்ணுறீங்களோ தெரில. ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி இந்த மந்த் பிஸ்னஸ் ஏன் கம்மியாக இருக்குன்னு என்ன தான் கேட்பாங்க. உங்களுக்கு என்ன? இது சரியில்லை. விஜய், நீங்கள் 1 hour பர்மிஷன் எடுத்துக்கோங்க. ஆனால் வந்த உடனே பிரான்ச்சில் வந்து என்னை மீட் பண்ணுறீங்க. ஓகே சார், தேங்க்யூ. வணக்கண்ணா. வாங்க தம்பி. ஏன்டா லேட்டு? மச்சான், என் மேனேஜர் விடவே மாட்டேன்ட்டான்டா. நானே என்னென்னமோ போய் சொல்லிட்டு வந்திருக்கேன். அண்ணா, இதில் கொஞ்சம் டீ ஃபில் பண்ணுங்களேன். அப்படியே ஒரு டீக்கான காசு மட்டும் வாங்கிக்கோங்க. மாச கடைசி பட்ஜெட் டைட்டாக இருக்கு, அதுதான். தேங்க்ஸ்ண்ணா. Cheers. என்னாச்சு? காலை இடிச்சுக்கிட்டேன். சரி சரி, ஒன்றும் இல்லை, நம்ம வேற விளையாட்டு விளையாடலாம். நம்மளும் வேறத்துக்கு போலாமா? போலாம், நான் ரெடி. நானும் வரேன். வாங்க போய் ஊஞ்சல் விளையாடலாம். ஏய் ஷஃபீனா. தீபா, நானே பாத்துக்கிறேன், நீங்க வராதன்னு சொன்னல. நீ அதை சொன்னதுக்கு அப்புறம் விஜய் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா என்ன பண்றது? தனியா அப்படி நீ சமாளிப்ப? விஜய் வந்துட்டானா? இன்னும் வரல. ஏய், என்னடி அர்ஜென்ட்? ஹாய் தீபா. ஹாய். என்னடி அர்ஜென்ட் உனக்கு? நான் தான் வரேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்டி கால் பண்ணிட்டே இருக்க? நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் விஜய். இதை சொல்லதான் வர சொன்னியா? உனக்கு விளையாட வேற டைமே இல்லையாடி? பிரான்ச்ல எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? பர்மிஷன் போட்டு வந்திருக்கேன். நான் விளையாடல, சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். பிரேக்கப்பா? கேமரா எங்க வச்சிருக்க? என்னடி வளர்ற? வேண்டாம், சொல்லுடி. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நம்ம 2 பேர் வீட்லயும் மேரேஜுக்கு ஓகே சொல்லி எவ்வளோ நாள், சாரி எவ்வளோ வருஷம் ஆகுது? சொல்லுடா. 4 வருஷம். நமக்கு இப்போ 30 வயசு ஆகுது. இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண சொல்ற? எல்லாரும் என் அம்மா கிட்ட வந்து பொண்ணுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, அவ ராசி இல்லாதவ, போன ஜென்மத்தில் என்ன பாவம் பண்ணாலும் அப்படின்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க விஜய். ஏய், அக்காக்கு இன்னும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகலடி.
அக்காவை செட்டில் பண்ணாம நம்ம எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இப்ப கூட நீ உன் அக்கா லைஃபை மட்டும்தான் நீ பாக்குற. நான் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியலல்ல. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்குன்னு ஒரு குழந்தை, நம்ம ஃபேமிலி, அந்த லைஃப் வாழணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்குன்னு தெரியுமா? என் சுச்சுவேஷன் என்னன்னு எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசாத. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் விஜய். இல்லைன்னா நீ, நான், நம்ம ஃபேமிலி எல்லாருமே ஹர்ட் ஆகும். நீ இப்படிலாம் பேசவே மாட்ட. ஏன்டி இப்படி பண்ற? விஜய், அவ தான் இது செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றாள்ல. ஏய், 2 வருஷமா வேலை கிடைக்காம இருந்தேன். சுத்தி கடன், ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஜீரோவா இருந்தேன். அப்ப என்ன விட்டு போனியா? அந்த 2 வருஷமும் நீ தானடி என்னை பார்த்துக்கிட்ட. நீ பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்றதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். இதெல்லாம் நீ ஏதோ கேமராக்காக தான் பண்ற. போதும், இதோட ஸ்டாப் பண்ணிரு. இதுல நீ கொடுத்த கிஃப்ட் எல்லாமே இருக்கு. நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு நான் கேட்க மாட்டேன். அதில் வச்சு என்னை பிளாக்மெயிலோ வீட்டில் வந்து பிரச்சனை எல்லாம் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். முடிஞ்சா நீ இந்த கிஃப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ, இல்லை நீயே தூக்கி போட்டுரு. ஏய், என்னடி பேசுற நீ? நான் இப்பவும் சொல்றேன், எனக்கு 1% கூட நம்பிக்கை இல்லை. ஆனா நீ இதெல்லாம் ஏன் பண்றேன்னு எனக்கு சத்தியமா தெரியல. உன் காலில் கூட கேமரா அங்கதான் வச்சிருக்கேன். அடி பாவி. இவ என்ன பிரேக்கப் பண்றவளா? வர வர இவளுக்கு எல்லாமே கண்டென்ட்டா போச்சு. யூடியூப்ல ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கிட்டு இவ பண்ற இம்சம் இருக்கே. நீ பிரேக்கப் பண்றேன்னு தானே சொன்ன. பிரேக்கப்பா? நானும் அவனும் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் 6 வருஷம் லவ். அவன் தான் எனக்கு எல்லாமே. அவனை எப்படி பிரேக்கப் பண்ண முடியும்? யோ சப்ஸ்கிரைபர்ஸு, உங்களால என் லைஃப்ல நிம்மதியே போச்சுடா. வீடியோஸ் பார்த்துட்டு கம்முன்னு போக வேண்டியது தானே. ஏன்டா கமெண்ட்ஸ்ல டாஸ்க் சொல்லி சாவடிக்கிறீங்க? அக்கா, அண்ணனுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுங்க, அண்ணனை பாத்ரூம்ல பிரியாணி சாப்பிட வைங்கன்னு அவளும் இதோ உங்களுக்காக அப்படின்னு எல்லா டாஸ்க்கும் பண்றான். இப்போ பிரேக்கப்ல வந்து நிக்குது. உங்களை கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு வீடியோஸ்ல யாரும் டாஸ்க் சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். என்னடா என் ஃபேன்ஸ் கிட்ட சொன்ன? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னேன். குட் பாய். தேங்க்ஸ். சரி போலாமா? போட்டணும். கொஞ்ச நேரத்தில் அள வச்சுட்டாலே. அப்போ இந்த கிஃப்ட் பேக்? அதில் ஒன்றும் இல்லை, எம்டி பேக் தான். நீயே வச்சுக்கோ, நாளைக்கு ஆஃபீஸ் வரும்போது எடுத்துட்டு வா. பாய். ரெண்டும் பைத்தியம். நான் உன்னை வீட்டில் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஆஃபீஸ் கிளம்புறேன். சாப்பிட்டு போலாம்டா. நீ தான் காலையிலேருந்து சாப்பிடலன்னு சொன்னல. ஏய், ஏற்கனவே லேட் ஆச்சுடி. இப்போ போனாலே மேனேஜர் கத்துவான். அவன் திட்டுவான்னு உன்னை பட்னியால அனுப்ப முடியாது. ½ அன் ஹவர் லேட் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு போய் தெம்பா திட்டுவாங்க. நீ ஏன்டி என் லைஃப்ல வந்த? அப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாமா? அம்மா தாயே, தெரியாம கேட்டேன், தயவு செஞ்சு வண்டியில ஏறு. போலாமா? போலாம்.
ஏண்டா இந்த பிராங்க் வீடியோ அப்லோட் பண்ணா 1 மில்லியன் வியூஸ் வந்துரும்ல. ஏய் கம்முன்னு வாடி. ஐயோ மேனேஜர் வேற கால் பண்றான்டி. நீ அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு, நான் பேசிக்கிறேன். வேணாம் வேணாம், நீ பேசினா என்ன வேலையை விட்டே தூக்க வச்சிருவ. நான் ஆஃபீஸ் போய் அவன்கிட்ட திட்டு வாங்கிக்கிறேன்.